ஒரு மேக்கப் ஆல்பம் ஒரு சீட்டு வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து ஒரு நியூ ஃபோல்டர் 36x12 200 ரெசல்யூஷனில் ஒரு ஃபோல்டரை சேவ் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அது சென்டராக ஒரு 18 இன்ச்சில் பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஷேப் ஹோல்டரில் போய் ஒரு ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நியூ லேயரில் ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆஃப் மட்டும் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் வேணும்னா இதுக்கு முந்தின வீடியோவில் இது எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை போய் பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் சுற்றி பார்டர் வந்து எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிக்சரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். நான் வச்சுருக்கிற பிக்சர்லேருந்து ஒன்று கொண்டு வந்து அது இந்த லேயருக்கு மேலே வச்சுக்கிறேன். அந்த லேயரில் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட்டிவ் கிளிப்பிங் மாஸ் கொடுத்துட்டா அந்த ஷேப்புக்குள்ளே அந்த பிக்சர் போயிடும். கரெக்டான பொசிஷனில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. Ctrl+T கொடுத்து சைஸு கரெக்டான சைஸில் வச்சு உள்ளே செட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் வச்ச 2 லேயரையும் லிங்க் பண்ணி அதை ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெஸ் டூலில் போய் நான் ஒரு ப்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ரெஸ்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதும் இதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷனும் கீழே வந்து இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நியூ லேயர் க்ரியேட் பண்ணி அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பிக்சரை வந்து உள்ளே வைக்கிறேன். அதே மாதிரி தான் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட்டிவ் கிளிப்பிங் மாஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப்புக்குள்ளே போயிடும். Ctrl+T கொடுத்து அதை கரெக்டான பொசிஷனில் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணிட்டு Ctrl+T கொடுத்து அதை கொஞ்சம் சைஸ் கரெக்டாக செட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த பிரைடுன்னு சொல்லிட்டு நான் ஒரு நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கீழே அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேக்கப் கிட்ஸு பிரைடு இதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னொரு பிக்சர் எடுக்கிறேன். இதை வந்து ரைட் சைடில் ஒரு பொசிஷனில் வச்சு செட் பண்ணிக்கலாம். Ctrl+T கொடுத்து கரெக்டான பொசிஷனில் வச்சு ஓகே கொடுத்துடலாம். இப்போ அந்த லேயருக்கு ஒரு மாஸ்க் போட்டுக்கலாம். மாஸ்க் போட்டுட்டு அந்த கிரேடியன்ட் டூல் எடுத்து ரைட்டாக எடுத்து பண்ணோம்னா அந்த எட்ஜு வந்து ஷார்ப்பாக இல்லாமல் பிளர்ட் ஆகிடும்.
இப்போ இன்னொரு பிக்சர் எடுத்து இந்த ரைட் சைடில் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்ட்ரோல் T கொடுத்து கரெக்டான பொசிஷனில் வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லேயரில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்ட்ரோக்கு கிளிக் பண்ணி என்ன கலரில் பாட்டர் வேணுமோ வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்து என்ன அளவில் வேணுமோ அது செட் பண்ணி 20 வச்சுருக்கேன். ஓகே கொடுத்துடலாம். இப்போ ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஷேப் ஃபோல்டரை வச்சு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த 2 படத்துக்கு நடுவில் ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு பிக்சர் வச்சிடலாம். கஸ்டம் ஷேப்பில் போய் அதுக்கு நான் ஒரு ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்பில் போன வீடியோவில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கு. அதை ப்ளே பண்ணி அதோட அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த நியூ லேயரில் இப்படி ஒரு ஷேப்பை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அந்த பார்டர் வச்சுக்கலாம். பார்டர் ஒரு கலர் செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ வேணுமோ அந்த பார்டர் வச்சிங்கன்னா பார்டர் வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துடலாம். இப்போ அதுக்கு ஒரு பிக்சர் எடுத்து அதில் உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். நான் அதுக்கு ஒரு பிக்சர் எடுத்துருக்கேன். அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட்டிவ் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். கண்ட்ரோல் T கொடுத்து அந்த பிக்சரை கரெக்டான பொசிஷனில் வச்சு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துடலாம். இந்த ஒரு ஃப்ளவரை வந்து அங்கே வந்து செட் பண்ண போகிறேன். தேவையான அளவு வச்சுட்டு கண்ட்ரோல் T கொடுத்து ரைட்டாக கிராஸாக வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. அதை கரெக்டான பொசிஷனில் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பிரைடல் ஆல்பம் வந்து ஒரு பேஜ் வந்து ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் ஒரு 6 நிமிஷத்தில்.